மோனாலிசா போக்லே அப்படிங்கிற பொண்ணை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு தான் சோசியல் மீடியாவில் இப்போதைய ட்ரெண்டிங். அந்த பொண்ணோட ஊர் பார்த்திங்கன்னா சொந்த ஊர் இந்தூர். அந்த பொண்ணு வந்து பாசிமணி விற்கிறதுக்காக பிரயாக்ராஜ் வந்திருக்காங்க. பிரயாக்ராஜில் கும்பமேளா நடந்துட்டுருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கும்பமேளா ஃபெஸ்டிவலில் அந்த பொண்ணு வந்து பாசிமணி விற்றுட்ருக்காங்க. அங்கே போன ஒரு யூடியூபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு அழகாக இருக்கிறத பார்த்து, அந்த பொண்ணோட கண் அழகாக இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணை வந்துட்டு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாரு. அது வந்துட்டு எக்கச்சக்கமாக ட்ரெண்டிங்காக அந்த பொண்ணை நோக்கி இந்த கண்டென்ட் கிடைக்காத கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை பார்த்து வீடியோ எனக்கு எடுத்துக்கொடு, ஃபோட்டோ எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எடுக்க போக. இது அப்படியே அதிகமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி, அந்த பொண்ணை வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணி, அந்த பொண்ணை வந்துட்டு இது பண்ணி வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க வந்து அந்த பொண்ணுக்கு போலீஸ் காவல் போடுற அளவுக்கு அந்த பிரச்சனை பெருசாக இருக்குது. இருந்தாலும் இவங்க விடவே இல்லை. எனக்கு ஒரு வீடியோ கோடு, ஃபோட்டோ கோடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணி போக, அது என்ன போச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அது வந்து ரொம்பவே நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்த போக, இதெல்லாம் பார்த்த அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, நீ வந்துட்டு வெளியே தெரியாத மாதிரி உன்னை கவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கு அது இதெல்லாம் போட்டு அந்த பொண்ணை வந்துட்டு நடமாட விட்டுருக்காரு. அந்த பொண்ணு யார் போனாலும் மாஸ்க்கை போட்டு இருந்தப்போ அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து கண்டுபிடிச்ச இன்னும் பல யூடியூபர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொந்த ஊருக்கே நீ இப்போ பாசிமணியெல்லாம் விற்க வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ நிறைய பட வாய்ப்புகள் வருது. அந்த பொண்ணு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க சோசியல் மீடியாவில். அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஆனால் ஒரு கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ வந்துட்டு கீழ்த்தரமாக நடந்துக்கலாமா? அந்த பொண்ணை வந்துட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணலாமா? அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரைவசி இருக்குது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும். யூடியூபர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும், அது நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும். அவங்களோட பர்மிஷனோட தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அது மீறி நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ரைவசி மாரி அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அவங்கள கேட்காமையே போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடந்துட்டுருக்காங்க. கண்டென்ட் மேக் பண்ணணும்னு நினைக்கிற யூடியூபர்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்காங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி கிரிஞ்சாக எப்படி வேணாலும் கண்டென்ட் எடுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம லைக்ஸ் வாங்கலாம், ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூடியூபர்ஸ் வந்துட்டு இப்போது வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு குவாலிட்டியான கண்டென்ட் மேக் பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா குவாலிட்டியாக கண்டென்ட் மேக் பண்ணுறவங்க யாரும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. இதை பற்றி நான் பேசும்போது உங்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஞாபகம் வந்தார் அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள்